நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு தடை கொடுத்துட்ருக்கு. என் வாழ்க்கையில் முன்னேற்றமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மிதுனம் ஆக்சுவலாக இருந்தாங்க. 2025 முழுக்க அப்படி தான் இருக்காங்க. 2026 மார்ச் மாதம் வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு போகிறார். நல்ல பணம் காசு கொடுக்கும். வீட்டில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். வீட்டில் வர வேண்டிய பணம், வசூலிக்க வேண்டிய பணம்லாம் வரும். மிதுனத்தை பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மனசில் பயங்கரமான கிளாரிட்டி பிறக்கக்கூடிய டைமிங். 2026 பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வியூகங்களை வகிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். இப்போ 2026 12 ராசிகளின் பலன்களை பார்க்க போறோம். கண்டிப்பாமா பண்ணிடலாமா? மிதுன ராசியோடைய பலன்கள் என்னென்ன சார்? அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பரிகாரங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுங்க சார். மிதுன ராசி 2026 ஆண்டு எப்படி இருக்க போகிறது? முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மண்டை கஷாயம், மண்டை கோளாறு, எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஷனு, நம்ம நல்லதுக்காக சொன்னால் என்னை அபாதமாக பண்ணிக்கிறான், நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு தடை கொடுத்துட்ருக்கு, என் வாழ்க்கையில் முன்னேற்றமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் மிதுனம் ஆக்சுவலாக இருந்தாங்க. 2025 முழுக்க அப்படி தான் இருக்காங்க. 2026 மார்ச் மாதம் வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. லைஃப்பில் பயமே இருக்காது. எதுவாக இருந்தாலும் அசாத்தியமான தைரியம், இறங்கி குத்துறாங்கிற மாதிரி அந்தளவுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட பயங்கரமாக இருப்பீங்க. நிறைய பேர் கழுத்து பிரச்சனை, கழுத்து நரம்பு, சில பேருக்கு சிறுகுடல் பெருகுடல், சில பேருக்கு ஹார்ட்டில் ஒன்று ஒரு ரகமாக கொடுத்துருக்கோம் மிதுனத்துக்கெலாம். அந்த பிரச்சனைகள்லேருந்து முதல் விஷயம் விடுபடுவீங்க. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் ஹெல்த் இஸ் கோயிங் டு பி கிளியர். ஹெல்த்தில் வலி வேதனைகள் இருக்காது, சுளுக்கு இருக்காது, வாய்வு பொடி இருக்காது. ஹெல்த்து கிளியராக இருக்கும்போது, மைண்டு கிளியராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு நிம்மதி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு போகிறார். நல்ல பணம் காசு கொடுக்கும். வீட்டில் நிறையா பேருக்கு திருமணம் ஆகும். வீட்டில் வர வேண்டிய பணம், வசூலிக்க வேண்டிய பணம்லாம் வரும். நிறைய பேருக்கு பெரிய உத்தியோகத்தில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகக்கூடிய, ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகக்கூடிய பிராப்தம், லைஃபோட ஆம்பிஷன் பயங்கரமாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓயும். அதிலும் ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேருக்கு கண் பிரச்சனைகள் வந்து நீங்கும். மிதுனத்தை பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு மனசில் பயங்கரமான கிளாரிட்டி பிறக்கக்கூடிய டைமிங். 2026 பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வியூகங்களை வகிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். அதில் மெயினாக வந்து பராக்கிரமம் அப்படின்னு சொல்லுவோம், தைரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மிதுனத்துக்கு சூப்பராக இருக்குது. ஸோ மிதுனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ஆம்பிஷன் இஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் அடையும். முதல் விஷயமே கடன் தான். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகுது. மனம் ரீதியாக, உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். இந்த கடன் கிளியர் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டு. நிறைய பேருக்கு வாடகை வாங்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேர் என்ன பண்ணால் வீடு கட்டி வீட்டுக்கு மேலே விஸ்தீர்ணம் பண்ணுறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து ஏதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எந்த ஒரு கெட்ட விஷயமே நடக்காது. ஏன்னா அஷ்டமத்துக்கே குரு பார்வை இருக்குது. அஷ்டமத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது கெட்ட விஷயங்கள், கெட்ட சம்பவங்களே நடக்காது. நிறைய பேருக்கு திடீர் என்று காதல் கல்யாணம், திடீர் என்று மேரேஜ், எதிர்பாராத குழந்தை பிறப்பு, இது எல்லாமே ஏற்படும். முகத்துடைய அமைப்பு, கண்ணுடைய அமைப்பு ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரலாம். ஒரு சில பேருக்கு சைனஸ் மாதிரி இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சுவாசத்தை கோளாறு, அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். பட் என்னதான் சொன்னாலும் 2026 மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒரே ஒரு குறிக்கோள், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஓனாக இறங்கி செய்யாமல் மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு பண்ணும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். ரெண்டாவது, குடும்பத்து நபர்கள் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் த பிக்கஸ்ட் பெனிஃபிட். ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 90, பொருளாதார ஏற்றம் கும்முன்னு இருக்குது 95. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் கற்பக விநாயகர். கற்பக விநாயகரை நம்ம மனசார வணங்கணும் அப்படின்னா மிதுனத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சூப்பராக இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். 2026 உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். 2025 ஒரு பார்ட் ஆஃப் தி இயர் ட்ராவல் ஆயிடுச்சு சார். அந்த 2026 வரல இன்னும். ஆனால் இந்த மழை காலம் அப்படின்றது டிசம்பரில் வரும். சென்னைக்கும் அந்த டிசம்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டே இருக்கும்.
சென்னையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் எப்படி இருக்க போகுது? 2025 டிசம்பரை பற்றி கேட்குறீங்க. ஆக்சுவலாக 2026 பற்றி தான் நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் 2025 டிசம்பர் அப்படின்னு சொன்னாவே அது கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2026 ஸ்டார்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே நம்புகிறோம், பிலீவ் பண்ணுறோம். பட் ரியாலிட்டி என்னன்னா 2025 டிசம்பர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மெயினாக அழிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தென்படுகிறது. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா ஜப்பான் மாதிரி இடங்கள், இந்தோனேஷியா மாதிரி இடங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டவுன் சவுத்தில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மாதிரி, நியூசிலாந்து மாதிரி, யூஎஸ், கனடா, சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் கடுமையான இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் சுனாமி மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீரினால், நெருப்பினால், ஆகாயத்தினால் பல பிரச்சனைகள், ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய விமானங்கள் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், நிலநடுக்கங்கள் மிக அதிகமாக வரக்கூடிய எர்த்குவேக், பயங்கரமான எர்த்குவேக் வரக்கூடிய வாய்ப்புகள், சம்டைம்ஸ் வந்து மேக வெடிப்புன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து அப்படியே நிலச்சரிவுகள் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மழை வந்து மழையாக கொட்டி தீர்க்கும். அதில் சென்னை மட்டும் ஒரு செப்பரேட்லாம் கிடையாது. சென்னை இருக்குது, பெங்களூர் இருக்குது, ஹைதராபாத், மும்பை, மேஜர் சிட்டிஸ் எல்லாமே அடி வாங்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு மத போதகருடைய ஒரு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்புகள், சில இடங்களில் மடாதிபதிகளுக்கு கண்டம் பறக்கக்கூடிய வாய்ப்புகள், அது மாதிரி பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது வீடியோ ஆடியோ டேப்ஸ் வர்றது, இல்லைன்னா அவங்களுடைய அதர்மமான விஷயம் வந்து வெளியே வருவது, இவ்வளோலாம் இப்படிலாம் இருந்திருக்கா, நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருக்கேன், எனக்கு நடந்த அநீதியை நான் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிளம்புறது, இது எல்லாமே பல புரட்சியை கொடுக்கும். ஆக்சுவலாக பெரிய கண்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரைக்கும் இன்ஃபேக்ட் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. கொரோனா பார்த்தீங்கன்னா ஒரு கிரகண பீடைன்னு சொல்லக்கூடிய டைம் பீரியடில் தான் கொரோனா வந்தது. அதாவது 2019, 20, 21, 22 அந்த டைம் பீரியடில் நம்ம எல்லாருமே வீட்டில் தான் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாக 3-4 கிரகங்கள் பொதுவாக சேருவது அது நல்லது கிடையாது. அதுக்கும் மேலே குரு வக்கரமான ஒரு பார்வையும் வேற கொடுக்குது. குரு நார்மலாக இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்ம எல்லாருமே காப்பாற்றப்படுவோம். ஆனால் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் தப்பு நடந்தாங்களோ, எந்த இடத்துல அநீதி இருக்கோ அந்த அநீதிக்கு தோட்படக்கூடிய விஷயங்கள், வெளியே வரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம எதுவுமே கரெக்டாக ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகளே இல்லை. அதனால் 2025 டிசம்பரை பொறுத்த வரைக்கும் டவுன் சவுத் தமிழ்நாட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த சைடு கரூர், திண்டுக்கல், மதுரை வரைக்கும் பயங்கரமாக பேசப்படும். நிறைய இடங்களில் வன்மமான குற்றங்கள், நிறைய இடங்களில் மடாதிபதி ஆதீனங்களுக்கு பாதிப்பு, சில இடங்களில் கோவில் தகர்க்கப்படுகிறது, இல்லை கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், அநீதிகள், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் வந்து நிறைய ஃப்ளட்ஸு, கிட்டத்தட்ட பயங்கரமான அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த டிசம்பர், ஜனவரியில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் என்னென்னா இதெல்லாம் ஏன் முன்கூட்டியே சொல்கிறோன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சதுன்னா அவங்கவுங்க சேஃப்டியை பார்த்துக்கணும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் போட் வாங்கி வச்சுக்கணுங்கிறதே ஒரு சேஃப்டி. அந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, தேவையான மளிகை சாமான்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறது. அட் ஏ ஷார்ட் 7 நாள் 8 நாள் மழை பெய்யும். அது டிசம்பர் மட்டும் கிடையாது, ஜனவரி, பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம்.